ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஒண்டர்ஃபுல் லைஃப். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான். லாஸ்ட் வீக் நம்ம வீட்டில் மீன் குழம்பு, இந்த டேம் மீனை என்ன தான் உப்பு புளி காரம் போட்டு வச்சாலும் நம்ம தூத்துக்குடியில் அம்மா வீட்டில் சாப்பிட்ட மீன் குழம்பு டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. ஸோ அங்கே உள்ள ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஸோ அங்கே இருக்கும்போது எடுத்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணாமல் அப்படியே ப்ரைவேட்லேயே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங் 7 o'clock ரிலாக்ஸ்டாக எழுந்துருச்சு. நல்லா ரோட்டில் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஆயில் பாத் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை கை கால் எல்லாத்துக்குமே நல்லா நல்லெண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு இதை ஒரு 1 hour ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டி குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுத்துக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த கேப்பில் தொழு பக்கமாக அப்படியே போய் நல்ல ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தேன். ஸோ வாங்க தொழு பக்கம் போகலாம். அப்பா ரொம்ப வருஷமாக மாடு வளர்த்தாங்க. ஸோ இப்போ டியூ டு ஏஜ் ப்ராப்ளம் அவங்களால அதை ரன் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி தொழுவத்தை கொஞ்சமாக ஆடு வாங்கி வளர்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு செட்டப் பண்ணி அதை அவங்க ஹாபியாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே போனதுமே எப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மார்னிங் எப்பயுமே அம்மா வீட்டில் எழுந்ததுமே தொழு பக்கம் இந்த மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். சிட்டிக்குள்ளே ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம். பட் அதையும் மீறியுமே அப்பா அவங்களுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் எங்கள் மனோகர் அண்ணாவோட ஹெல்ப்போட இப்போயுமே ரொம்ப நல்லாவே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்னிங் எழுந்ததுமே அந்த அண்ணா இந்த தொழுவத்தெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் அவர் ஃப்ரெஷ்அப் ஆக போவார். இந்த வீடியோவில் மனோகர் அண்ணா கவர் ஆகலை. ஸோ இன்னொரு வீடியோவில் அவங்கள காட்டுறேன். இந்த வீடியோவில் ஆட்டு கொட்டகை மட்டும்தான் கவர் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட கோழி கொட்டகையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது வாசலில் ஒரு சவுண்டு. ஸோ இங்கெல்லாம் மார்னிங் 6 o'clock இந்த மாதிரி மீன் எல்லாம் விற்கிறதுக்கு வந்துடுவாங்க. அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வர வச்சுருப்பாங்க. ஸோ ரேட்டுமே ரொம்பவே சீப்பாக தருவாங்க. மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. நம்ம ஒருத்தட்ட வாங்கி ரெகுலராக பழக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ரெகுலராக கொண்டு வர தருவாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி வெலை மீன், சாலை மீன், ஊளி மீன் தான். இது வெலை மீன் பொரிக்கிறதுக்கு தான் இது நல்லாயிருக்கும். இந்த ஊளி மீன் சாலை மீன்லாம் குழம்பு பொரியல் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ஊளியுமே இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருந்து ரொம்ப குட்டியாக இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற ஊளி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் சரி பொரியலுக்கும் சரி. ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த ஊளி மீன் தான் வாங்கினோம். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வீட்டு முன்னாடியே எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கே தருவாங்க. அதே மாதிரி ரேட்டும் ரொம்ப சீப்பாக தருவாங்க. கூட 2 மீன் சேர்த்து வச்சும் தருவாங்க. லேடிஸுமே இந்த மாதிரி பெட்டி மீன் விற்று வருவாங்க. அவங்கெல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்தோன்னா வாஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க மீனை. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ வேஸ்ட் ஆஃபில் அவங்களுக்கு போட்டுட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் உரிச்சு வச்சுட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டேன். ஸோ குளிச்சுட்டு தான் மீனில் இந்த மாதிரி தண்ணியை மட்டும் பிடிச்சி வச்சுட்டேன். அம்மா நான் கழுவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு சேரை போட்டு கொடுத்துட்டு நல்லதாக போச்சுன்னு நான் இந்த பக்கம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் உரித்த சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 2 பல்லு தேங்காய், இவ்வளோதாங்க தேவையான மசாலே. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வச்சுருவாங்க எங்கள் அம்மா. வீட்டில் இந்த மீன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக மறுநாளும் இதே குழம்பு தான். ஸோ எவ்வளோ தடவை சாப்பிட்டாலும் திகட்டாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் இதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயம் பக்கம் இதையெல்லாம் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மா அண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா ஃபுல்லாக எல்லா மீனையும் போட்டு குழம்பாவே வச்சுருவாங்க. இன்றைக்கி நான் இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பீசஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுலேயும் இந்த மண்டையை பொரித்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மீன் மண்டை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லைன்னா 1 டைம் சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்குமே நிறைய மசால்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு தனி மிளகா பொடி, உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில், இவ்வளோ ஆட் பண்ணாலே போதும். அதே மாதிரி கை வச்சு பெசரி விடணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டாலே போதும். மசால்ஸ் நல்லா மீனில் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. சடனாகவே ஃப்ரை பண்ணாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் ஒரு 1/2 hour மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அம்மாட்ட வச்சுட்டேன். அம்மா எல்லாம் சடனாக பொரிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளியை இந்த மாதிரி நல்லா அலசிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஸோ தேங்காய் பேஸ்ட்டும் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய், ஜீரகம், வெங்காயம்லாம் மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு மெயினாக போட வேண்டியது இந்த பச்சை மிளகாவும் தக்காளியும் தான். ஸோ அம்மா புளியில் இந்த மாதிரி தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பசறி விட்டுருவாங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நிறைய பேர் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி குழம்பு நிறைய பண்ணணும்னா இந்த மெத்தடில் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்க வேண்டிய தேவையில்லை. எங்கள் ஊரில் மீன் குழம்பு வைக்கணும்னா மேக்ஸிமம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் சட்டி இருக்கும். மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்னே வேறு சைஸில் இந்த சட்டி வச்சுருப்பாங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனோட தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி இந்த மாதிரி நல்லா தண்ணியாக நிறைய கரைச்சிக்கலாம். ஸோ இதோடய வந்துட்டு நம்ம மசால் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, ஒரு 50 ml பக்கம் நல்லெண்ணெய், இதையெல்லாம் சேர்த்துட்டு கிளறியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு கொதி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இறக்குனாலே போதும், நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ இடையிலே வந்துட்டு அப்பா வாங்கிட்டு வந்த கொய்யாப்பழத்தை கட் பண்ணி சாப்பிட்லான்னு போனால் அதுக்குள்ளே வந்துட்டு குழம்பு பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மா போய் குழம்பை செக் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுருந்தாங்க. ஸோ நம்மளோட மீன் குழம்பை பாருங்கள் எப்படி தகதகன்னு கொதிக்குது. ஒரு கொதியிலே வந்துட்டு மீன் நல்லாவே வெந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் 5 மினிட்ஸில் வந்துட்டு குழம்பு ரெடி ஆயிரும். தக்காளியும் வந்துட்டு நல்லாவே இதாகிடுச்சு, மசிஞ்சிருச்சு. ஸோ இதை பார்த்ததுமே வாயில் வைக்காமல் இருக்க முடியலை. லைட்டாக டேஸ்ட் பண்ணேன், ரொம்பவே டெம்ட் ஆயிடுச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு சாதத்தோடு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நம்ம வீட்டில் அங்கங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு கட் பண்ண கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு முடிஞ்ச ஆடு தான் வந்துட்டு எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வாங்கின ஆடு. இதிலிருந்து தான் அப்படியே குட்டி போட்டு அடுத்தடுத்து அப்பாவுக்கு வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்தது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்துட்டு இந்த ஆடு வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. லாஸ்ட்டாக இவங்க போட்ட குட்டி தான் வந்துட்டு இந்த 2 அக்கா தங்கச்சிங்களும். ஸோ பாருங்கள் எப்படி செல்லமாக சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு. இங்கே ஒரு 2 பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தால் மதிய சாப்பாடு நமக்கு கிடைக்காது. ஸோ வாங்க ஃப்ரிட்ஜில் இருந்த மீன் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். மீன் பொரிக்கிறதுக்குனே அம்மா ஒரு ஓட்டா சட்டி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டு வேறு சட்டியில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீன் வந்து உடஞ்சி போகாமல் பொரிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக வந்துச்சு. ஃப்ரெஷ்ஷான மீன்றதுனால ஜஸ்ட்டு தனி மிளகாப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ணி மீன் எல்லாம் பொரித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த சட்டியில் வந்துட்டு ஒயிட் ரைஸ் போட்டு பெசரி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ ஏனோ அது பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி குழம்புல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. இந்த மீன் குழம்பு வச்ச அன்னைக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் நம்ம சாப்பிடும்போது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பை சேம் பேட்டர்னில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உதிரியாக இருக்கிற வடித்த சாதத்தில் மீன் குழம்பு இந்த மீன் பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்க்குறப்பையும் வந்துட்டு நாக்கில் எச்சு ஊறுது. இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்காகவே தூத்துக்குடி கிளம்பி போகணும் போல் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் பாருங்கள், மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.